டேய் முத்துக்குமரன் ஃபேன்ஸ், நீங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுன்றத ஒரு வாட்டியும் ப்ரூவ் பண்றீங்கடா. ஸோ வெல்கம் டு மணி யூஸ் கேஸ். நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஓட்டிங் ஆர்டர் ஃபைனல் ஃப்ரைடே எண்டிங்ல ஓட்டிங் ஆர்டர் யார் வந்துட்டு டாப்ல இருக்கா, யார் எவிக்ட் ஆக போறான்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜாக்லின் அவர்கள் இருக்காங்க. ஸோ ஜாக்லின் அவர்கள் சிறப்பா கேம் ஆடிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்துட்டு என்னடா சௌந்தர்யா இருக்கும்போது எப்படா ஜாக்லின் ஃபர்ஸ்ட் வந்தாங்க அப்படின்னு நீங்க கேக்குறது புரியுது. ஜாக்லின் அவர்கள் வந்துட்டு இப்போ ரீசெண்ட் 2 days முன்னாடி வந்துட்டு முத்துக்குமரனுக்கு வந்துட்டு ஒரு எல்லாருமே சேர்ந்து டார்கெட் பண்ணும்போது முத்துக்குமரனுக்காக நின்று ஒண்ணு பண்ணாங்க இல்லையா. ஸோ அதனால ப்ராபப்ளி வந்துட்டு முத்துக்குமரன் நாமினேஷன் இல்லாததுனால முத்துக்குமரன் ஃபேன்ஸ் வந்துட்டு ப்ராபப்ளி ஓட் போட்டு அவங்க ஃபர்ஸ்ட்ல இருக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருந்திருக்கு போல. ஸோ அதனாலதான் ஜாக்லின் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க. ஸோ செகண்ட் பிளேஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. சௌந்தர்யா வந்துட்டு இந்த வீக்ல ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு பேக் ஃபயர் ஆயிருக்கு அவங்களுக்கு. அந்த வந்துட்டு போயிட்டு அன்ஷிதா கையை பிடிச்சி இழுத்தது, அப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு நான் கையே படலை அப்படின்றது மாதிரி கிளைம் பண்ணாது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு அதனால கொஞ்சம் பேக் ஃபயர் ஆகி இருக்கலாம். ஸோ செகண்ட் பிளேஸ்ல நம்ம சௌந்தர்யா அவர்கள் இருக்காங்க. ஸோ தேர்ட் பிளேஸ்ல யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம அருண் அவர்கள். எப்படா நம்ம அருண் அவர்கள் தேர்ட் பிளேஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க, நம்ம அருண் அவர்கள் தேர்ட் பிளேஸ்ல இருக்காரு அபிஷியல் ஓட்டிங்ல. அவர் இந்த வாரம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவர் தான். இந்த வாரம் ப்ரோமோ எல்லாம் ப்ரோமோ 1ல இருந்து மண்டேல இருந்து எடுத்தீங்கன்னா இன்னைக்கு வர ப்ரோமோ எல்லாத்துலயுமே அருண் தான். ஸோ அதனால வந்துட்டு மக்களுக்கு ஏதோ பிடிச்சிருக்கோ என்னமோ. ஸோ தேர்ட் பிளேஸ்ல நம்ம அருண் அவர்கள் இருக்காரு. ஃபோர்த்ல வந்துட்டு நம்ம பவித்ரா அவர்கள் இருக்காங்க. ஸோ எல்லாருமே கேட்கறது புரியுது, பவித்ரா ஃபேன்ஸ் எல்லாம் கேக்குறீங்க, ப்ரோ பவித்ரா அவங்க வந்துட்டு அன்அபிஷியல்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் ப்ரோ அப்படின்னு. அன்அபிஷியல் நம்பாதீங்க, அன்அபிஷியல் ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் மட்டும் தான். ஸோ அன்அபிஷியல் இருக்கிற மாதிரி அபிஷியல் இருக்கணும்னு எந்த அவசியமே இல்லை. அன்அபிஷியல் வந்துட்டு ஒரு ஆள் எத்தனை ஓட்டு வேணாலும் போடலாம், அபிஷியல்ல ஒரு ஆள் ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஸோ ஃபோர்த் பிளேஸ்ல நம்ம பவித்ரா அவர்கள் இருக்காங்க. ஓகேங்களா. பவித்ரா அவங்களும் ஒரு மாதிரி ஆன் அண்ட் ஆஃபா தான் இருக்காங்க. கேம் பெருசா ஆடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா இல்ல, வந்துட்டு அங்கங்க அவங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க, சில டைம்ல அப்படியே அமைதியாயிடுறாங்க. ஸோ அடுத்த ஃபிஃப்த் பிளேஸ்ல நம்ம விஷால் அவர்கள் இருக்காரு. விஷால் அவர்கள் அவர் வந்துட்டு கண்டிப்பா இந்த சீரியல் ஃபேன் பேஸ்ன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸோ அதனால கண்டிப்பா அந்த ஃபேன்ஸ்ன்றது ஓட் பண்ணுவாங்க. அதனால ஃபிஃப்த் பிளேஸ்ல நம்ம விஷால் அவர்கள் இருக்காரு. சிக்ஸ்த்ல பாத்தீங்கன்னா நம்ம ரயான் அவர்கள் இருக்காரு. ரயானுமே வந்துட்டு கேம் பிளே ஆடிட்டு தான் பிளே பண்ணிட்டு தான் இருக்காரு. அவர் கருத்துக்களை சொல்லிட்டு தான் இருக்காரு. எங்கெல்லாம் சொல்லணுமோ அங்க சொல்றாரு. பட் இன்னும் கொஞ்சம் முன்ன வந்து பேசலாம் அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ சிக்ஸ்த் பிளேஸ்ல நம்ம ரயான். ஸோ அடுத்த 3 பிளேஸ்ல இருக்கவங்க தான் டேஞ்சர் ஜோன்ல இருக்காங்க மக்களே. ஸோ அடுத்த 3 பிளேஸ்ல யார் அப்படின்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ ஒரு 6 பேர் சொன்னதுல மிச்சம் 3 பேர் யாருன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ செவன்த் பிளேஸ்ல நம்ம அன்ஷிதா அவர்கள் இருக்காங்க. ஸோ ஓட்டிங் ஸ்டார்ட் ஆகும்போது அன்ஷிதா அவர்கள் மேலதான் இருந்தாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கீழே வந்திருக்காங்க. ஏன்னா பெருசா அவங்க வந்துட்டு அந்த அளவு கேம் பிளே எதுவுமே தராதனால கீழே வந்திருக்காங்க. ஸோ செவன்த் பிளேஸ்ல நம்ம அன்ஷிதா அவர்கள். அவங்களும் டேஞ்சர் ஜோன்ல தான் இருக்காங்க, பட் அந்த அளவு இல்ல. ஸோ செவன்த் பிளேஸ்ல நம்ம அன்ஷிதா. எயித்துல வந்து நம்ம தர்ஷிகா அவர்கள் இருக்காங்க. தர்ஷிகா அவர்கள் என்னன்னா அந்த லவ் கண்டென்ட் நீங்க நம்ம பார்த்துட்டு இருப்போம், கிரிஞ்சா ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ லவ் கண்டென்ட் அங்கங்க கேம் பிளேவும் அவங்கவுங்க பேசதான் செய்யறாங்க. ஸோ லாஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா நம்ம சத்யா அவர்கள் இருக்காரு. ஸோ சத்யா தான் மோஸ்ட் லைக்லி டு எவிக்ட் ஆக போறான்ற மாதிரி ஓட்டிங் ரிசல்ட்ல நம்மளுக்கு தெரியுது. ஸோ சத்யா தான் லீஸ்ட்ல இருக்காரு. ஸோ சத்யா அண்ட் தர்ஷிகா டேஞ்சர் ஜோன். ஸோ நம்ம பார்க்கலாம் யார் எவிக்ட் ஆகிறான்னு சொல்லி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்டோட உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.